திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அங்கே இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா? தமிழக வெற்றிக் கழகத்தில் முதலில் ஆதவை அனுப்பிவிட்டு பிறகு திருமாவளவன் செல்வார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றம் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று அவர்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயிண்ட் செய்தாங்க. தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு கோர்ட்டு சொல்லலை, எதிர்கட்சி சொல்ல. அண்ணன் திருமாவளவனே சொல்றாரு, வேங்கை வயல்ல எங்களுக்கு தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை, அதனால சிபிஐ வேணும்னு திருமாவளவன் சொல்றாரு. அது மட்டும் இல்லை, திருமாவளவன் ஆதவர்ஜினா திருமாவளவன் வரை பார்த்துருக்காரு. தனியா நீ போ, அப்புறம் கூட்டணியோட நான் வரேன் அப்படின்னு சொல்றது கூட இல்லை. நீ போ, பின்னாலே நான் வரேன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு மகிழ்ச்சியா ஆதவ கட்டி அணைத்து மார்ல பாயல மடியில பாய்ஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு இன்னொரு கட்சிக்கு போனா அவ்வளவு மகிழ்ச்சியா வரவேற்பார்களா? அதனால நீ முன்னால போ, நான் பின்னாலே வரேன் அப்படின்றதான் எனக்கு தோணுது. அதனால திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, குறிப்பா அண்ணன் திருமாவளவன் அங்கே இருப்பாரா, இல்லைன்னா முதல்ல ஆதவை அனுப்பிவிட்டு ஆதவனிடமிருந்து வெளியேறுவாரா என்று எனக்கு தெரியவில்லை. போக்குவரத்து காவலர் ஒருவர் 13 வயது சிறுமிக்கு பாலியல் இல்லை, இது ரொம்ப மனதிற்கு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குதுங்க. பல்கலைக்கழகங்களில் பாலியல் தொந்தரவு, பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு, போலீஸ் பூத்தில் பாலியல் தொந்தரவு, ஈசிஆர் போன்ற ரோடுகளில் பாலியல் தொந்தரவு. இதற்கு முதலில் அண்ணன் ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். இது எல்லாம் பட்டவர்த்தனமா பள்ளிகளில் நடக்கிறது, வெளிப்படையாக நடக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். முதலில் அதை நீங்க பாருங்க. சும்மா அரசியல் பேசிட்டு சும்மா விளம்பரம் செய்து கொண்டிருப்பதில் நீங்கள் கவனம் செலுத்தாதீர்கள் என்பது எனது கருத்து. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.